சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தது தான் இண்டிகோ பார்த்துருந்தோம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் அந்த சார்ட்டை ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் லீவு. நம்ம இதில் பார்த்துருந்தோம், என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து ஒர்க்கிங் டேன்னு போட்டுருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் வந்து திடீர்னு என்னென்னா மும்பையில் ஏதோ எலெக்ஷன்ற மாதிரி நியூஸஸ் வருது. ஓகேங்களா, சம்திங் எனிதிங். ஸோ மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சம்டைம் வந்து ட்ரேடிங் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹாலிடேஸாக இருக்கும். ஓகேங்களா, என்ன ஒன்றுனா இப்போது பொசிஷன் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வைங்களேன், இன்றைக்கி நேற்று எடுத்துட்டிங்க, பை பண்ணிட்டீங்க. ஓகேவா, இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி. இன்றைக்கி என்னைக்கிழமை? வியாழக்கிழமை. இன்றைக்கி என்னது? வியாழக்கிழமை. ஓகேங்களா, இன்றைக்கி வியாழக்கிழமை. நான் ஒர்க்கிங் இருக்குது, ஹாலிடேஸ் இருக்குதுன்னு சொல்லி பொசிஷன் எடுத்து வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? நேற்று நான் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன், ஹோல்டிங்கில் இருக்குன்னு. கரெக்டாக அப்டேட் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். உங்களுக்கு ஈக்விட்டின்னா பரவாயில்ல, ஷேர்ஸ்னாலும் நீங்கள், அதாவது ஈக்விட்டினா ஷேர்ஸு. ஓகேங்களா, வாங்கி வச்சுருக்கீங்க, க்ளோஸ் பண்ணலன்னா அது இம்பேக்ட் இருக்காது, அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது. ஆனால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஒர்க்கிங் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து லீவுன்ற மாதிரி சர்க்குலர். சேம் டைம் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? நேற்றே பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங் இருக்குன்னு நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் அது எப்படி ஆக்சுவலாக நீங்கள் எடுக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு, எந்த ட்ரேடிங் செக்ஷன் தெரியும், அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இண்டிகோ ஷேர்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் மார்க்கெட்டில். இப்போது இண்டிகோ ஷேர்ஸ் பார்த்துடலாம். லாங் டைமில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து 6 மந்த் ஆனாலும் மார்க்கெட் கரெக்டாக எங்கே இருக்குது பாருங்கள். $0.618. ஓகே, 0.618. உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து இங்கே ரீடெஸ்ட் ஆகிருக்கா இந்த கேண்டில்? அதாவது ப்ரீவியஸ் மந்த் என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் பிரேக் ஆகலை. ஓகேவா, இந்த பொசிஷன் வந்துட்டு 0.618 மார்க்கெட்டு இந்த லோ டு இந்த ஹை. ஓகேவா, $0.618 பிரேக் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ 4720. ஓகேங்களா, இந்த லெவலில் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா பை ட்ரெண்டில் இருக்கும். அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது ஸ்கொயர் ரூட் வச்சு செக் பண்ணிக்கலாம், இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா. ஓகேங்களா, இன்னும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். 3 மந்த்ஸு, லாஸ்ட் 3 மந்த்ஸாகவே என்ன இருக்குது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மேஜராக நியூஸ் வந்து ஏதாவது டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணணும், உடனே பை பண்ணி இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஏதாவது நியூஸஸ் வருதுன்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அப்படியே நமக்கு கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக எவ்வளோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஏதாவது கேளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துருப்பேன்.
ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஹையர் லோ, லோயர் ஹை. ஓகேவா? ஹையர் லோ, லோயர் ஹை. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக நமக்கு 1.618 இருக்குது இப்போது ஆக்சுவலாக. ஓகேங்களா? 1.618 இருக்குது. இது இன்னும் அப்படியே பிரேக் அவுட் ஆகுதுன்னா 2.61 4077 ரூபா வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, சின்ன ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ஜோன் இருக்குது கரெக்டாக 26 அது 2.618 அந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா இங்கே மந்த் சார்ட்டு, ஜஸ்ட் வீக்லி சார்ட்டு, ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 4487 வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், $4487. ஓகேங்களா? ஸோ 4487 இந்த லெவல் வந்தால் தான் அதுக்கப்புறம் டவுன் ஆகுமா இல்லையான்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த லெவல் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லை இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸோ 4204 ஓகேங்களா, இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிகோவோட அடுத்த டார்கெட் இது தான். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு ட்ரைனிங் செஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா நிஃப்டி சார்ட் லைட்டாக அனலைஸ் பண்ணுறதுனா பண்ணிடலாம் உங்களுக்கு. வீக்லி ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் உங்களுக்கு ஸோ இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும். டே சார்ட்டு ஓகேங்களா, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து குரூஸில் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணிட்டு இது லோ. ஓகேங்களா, இது லோ, ஹையர் லோ, மறுபடியும் சின்ன ஒரு பை ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓவரால் என்ன உங்களுக்கு அது இந்த சப்போர்ட் இங்கே இருக்குல்ல, இந்த கேண்டில் நவம்பர் மந்த்து, இந்த மந்த்து ரெண்டும் சப்போர்ட்டையும் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் மார்க்கெட் வந்து 25,400 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 25,482. ஓகேங்களா, இதை பிரேக் அவுட் பண்ணால் பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது அப்டேட் இருக்குன்னா நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவை வச்சுக்கோங்க, 25,602. இதை பிரேக் பண்ணால் செல் ட்ரெண்டு, இல்லைன்னா மறுபடியும் சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துடலாம். ஸோ டே சார்ட்டு பேங்க் நிஃப்டியில் போயிட்டு
இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? இது பிரேக் அவுட்டு நமக்கு. ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. மறுபடியும் என்னாச்சு, மறுபடியும் இந்த சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டு 2 நாளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இங்கே என்னென்னா இந்த ஹை இந்த சப்போர்ட் 59,330. ஸோ இதுவாக எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா இந்த லெவலில் எடுத்துக்கங்க. ஸோ 59,538. ஸோ இந்த லெவல் தான். நம்ம இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து இருக்கும். இல்லைன்னா நான் ஏதாவதுன்னா அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு. ஜீரோ 0.5 0.68 59,844 இந்த ரேஞ்சு. இல்லைன்னா இந்த ரேஞ்ச் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் பை ட்ரெண்ட் போகும். இல்லைன்னா சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? லெவலில் நோட் பண்ணிங்க. இதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல். வீடியோ பிடிச்சிருந்தா அதை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏதாவது டவுட்னா மெயில் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ மறக்காமல் வந்துடும். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.